நான் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பேசுகிறேன். சமீப காலங்களில் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் போலியான ஐடிக்களை உருவாக்கி போலீஸ் அதிகாரிகள், இல்லை அரசு அதிகாரிகள், இல்லை வங்கி அதிகாரி போன்றவர்களாக நடித்து பொதுமக்களிடம் ஏமாற்றும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் என்னுடைய பேரில் என்னுடைய போட்டோவை வைத்து எஸ் ஜெயக்குமார் IPS அப்படின்ற ஒரு போலியான ஐடியை உருவாக்கி அந்த ஃபேஸ்புக்கில் என்னுடைய நண்பர்கள் அதில் லைக் போட்டிருக்காங்க. உடனடியாக அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டு நான் பேசுவது போல இந்த மாதிரி எனக்கு தெரிந்த நபர் உங்களை தொடர்பு கொள்வார் அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறாங்க. உடனடியாக அதே நபர் என்னுடைய நண்பரை ஒரு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் ஒரு இராணுவ அதிகாரி, அவரோட சாரோட நண்பர், நான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, என்னுடைய ஃபர்னிச்சர்லாம் இருக்குது, அதை நான் விற்க போகிறேன், அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முன்பணமாக கேட்டிருக்கிறார்கள். உடனே என்னுடைய நண்பர் அதற்கு உஷாராகி என்னிடம் தொலைபேசியில், அதாவது செல்ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்பொழுது அது போலியான ஐடி அப்போ தான் தெரிய வந்தது. உடனடியாக அதை நாங்கள் பிளாக் செய்து விட்டோம். ஸோ இது போன்று அவர் முன்பணமாகவும் கேட்கலாம், இல்லைன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் பணம் கேட்ட மாதிரி கூட என்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பலாம். ஸோ இது போலியான ஐடி. இதில் பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும். கடைசியில் அதை பார்த்தோம்னா எங்கே உருவாக்கி இருக்கார்கள் என்றால் ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். எனக்கு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எந்தவித ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது. தயவுசெய்து யாரும் ஏமாற வேண்டாம். அந்த மாதிரி போலி அக்கௌண்ட்டில் தொடரவும் வேண்டாம். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நமக்கு போலியான பதிவு அப்படின்னு தெரிய வந்தால் உடனடியாக அந்த ஃபேஸ்புக்கு நம்ம இது போலியான பதிவு அப்படின்னு சொன்னோம்னாலே அதை பிளாக் செய்து விடுவார்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுடைய பெயரில் போலியான ஐடிக்களை உருவாக்கி உங்களுக்கு பதிவு வரலாம், பணம் கேட்டு உங்களுக்கு மெசேஜும் வரலாம். நம்ப வேண்டாம். அவர்களிடம், அந்த நண்பரிடம் ஃபோன் செய்து தெளிவாக்கி கொள்ளுங்கள். பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இது போன்று இணைய வழி மூலம் நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோம் அல்லது பணம் அனுப்பி விட்டோம்னா உடனடியாக 1930 அப்படின்ற நம்பருக்கு, 1930 அப்படின்ற நம்பருக்கு தகவல் சொல்லி உடனடியாக அந்த அனுப்பின அக்கௌண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா www.cybercrime.gov.in என்ற இணையதளத்துக்கு புகார் அளிக்க மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.